ரெக்கார்டிங்ஸை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் விசாரணை முடிகிற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி சதீஷையும் சுப்புவோட ஃபேமிலியையும் கிளம்ப சொன்னேன். கமல் கையில் ஒரு பெரிய பேகை வச்சிருந்தான். அதுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய புக்கை எடுத்து டேபிள் மேலே வச்சான். இதுதான் சார் அந்த புக்குன்னு சொன்னான். புக்கோட அட்டை மரத்தில் செஞ்ச மாதிரி ஹார்டாக இருந்துச்சு. அட்டைக்கு மேலே ரவுண்டாக ஒரு பெரிய சிம்பிள். அதுக்கு கீழே இதுவரைக்கும் நான் பார்க்காத மொழியில் ஒரு பெரிய டைட்டில் இருந்தது. என் ஃபோனில் இருந்த கூகுள் லென்ஸை வச்சு அதை ஃபோட்டோ பிடிச்சேன். அது டெக்ஸ்ட்டை மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணி தமிழ் லாங்குவேஜ்னு சொல்லிச்சு. புக்கை திறந்தா ரப்பர் ஸ்மெல் வந்துச்சு. ஒரு பேஜும் சந்தன கலரில் சாஃப்டான லெதரில் செஞ்ச மாதிரி ஸ்மூத்தாக இருந்தது. சென்டென்ஸ் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியல. எழுத்துக்கள் டார்க் ப்ரௌன்ல அச்சடிச்ச மாதிரி இருந்தது. உத்து கவனிச்சேன். அச்சடிச்ச மாதிரி கையால எழுதியிருக்காங்க. மறுபடியும் கூகுள் லென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜை போட்டோ பிடிக்க ஃபோக்கஸ் பண்ணேன். கமல் என் கையை இறுக்கமா பிடிச்சான். தலையை தூக்கி பார்த்தேன். அவன் முகம் வெளுத்து போயிருந்தது. கண்ணுல பயத்தோட வேண்டாம் சார்ன்னு சொன்னான். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னு கேட்டேன். நீங்க இதை நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா இந்த விஷப்பரிச்சை தேவையில்லைன்னு தோணுது. இதை பத்தி தெரிஞ்சவங்களை வச்சு இது என்னன்னு பாக்குறது நல்லதுன்னு சொன்னான். நானும் யோசிச்சு பார்த்தேன். ரைட்டர் அருணாச்சலத்தோட பேரு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவரை விசாரிக்கணும்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லுச்சு. ஆனா அந்த ஆள் யூஎஸ்ல இருக்காரு. இங்க கூட்டிட்டு வரணும்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மலா ஃபோன்ல பேசி பார்க்கலான்னு அவர் நம்பரை தேடி கண்டுபிடிச்சு கால் பண்ணேன். அவருடைய 50 வயசுக்கு ஏத்த மாதிரியே அவருடைய குரல் ரொம்ப டீப்பா இருந்தது. அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு பொய்யெல்லாம் சொல்லி நலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த புக்கை பத்தி கேட்டேன். உடனே சுப்பிரமணிக்கு என்னாச்சுன்னு கேட்டாரு. அவன் செத்துட்டான், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொன்னேன். அந்த புக்கை உடனே கொண்டு போய் யாரும் இல்லாத ஒரு இடத்துல புதைச்சிடுங்க, நான் இந்தியா வந்ததும் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு வேடிக்கையா இருந்துச்சு. அவர் கேட்ட மாதிரி புதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அதுக்கு அவர் ஒத்துழைச்சாரு. இந்த புக்கு அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டேன். 6 தலைமுறையா அவர் குடும்பம் இதை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த புக்கு எங்க இருந்தது, அது எப்படி அவர் ஃபேமிலிக்கு கிடைச்சதுன்னு அவருக்கும் தெரியல. இந்த புக்கை பத்தி சுப்பு சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையானு கேட்டேன். அது வெறும் 10% தான் சொன்னாரு. அதை பத்தி ரொம்ப பேசினாரு. அவர் சொன்னதை சுருக்கமா சொல்லணும்னா, இந்த புக்கு தான் கடவுள்ன்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இதுதான் கடவுளையே பாதுகாக்குதுன்னு முடிச்சாரு. புரியல? சிம்பிளா சொல்றேன். கடவுளுக்கு மேல ஒரு சக்தி இல்லைனாலும் கடவுளுக்கு எதிரா இல்லைனா கடவுளுக்கு ஈக்குவலா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கடவுளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைனாலும் மனுஷங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு உண்டு. அருணாச்சலம் கொடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா, சாதாரண வெயிலும் மழையும் அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா நம்மளை கொன்னுடும். நாம செய்யற பிரார்த்தனைகள் தான் கொடை மாதிரி அந்நேரத்துக்கு நம்மளை வெயில இருந்து மழையில இருந்து பாதுகாக்கும். இந்த புக்கு வீடு மாதிரி. இதுக்குள்ள போயிட்டா நம்மளை எந்நேரமும் பாதுகாக்கும். இந்த புக்குக்கு உண்மையிலேயே அவ்வளவு சக்தி இருந்தா இதை வச்சு நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கலாமேன்னு கேட்டேன். இந்த பேராசை தான் அவருடைய அப்பாவை கொன்னுச்சுன்னு சொன்னாரு. அதுக்கு மேல அதை பத்தி அவர் பேச விருப்பப்படல. சுப்புவோட சாவுக்கு காரணம் அவன் வீட்டுல இருந்த ஒரு பேய்னு சில பேர் சொல்றாங்க. வேறு சில பேர் இந்த புக்கில் இருந்த ஒரு சின்ன மந்திரம் தான் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுல இருந்ததுலயே சின்ன மந்திரமானு அவர் என்ன திருப்பி கேட்டாரு. அப்படிதான் நினைக்கிறேன்னு சொன்னேன். நரக வாயிலின் காவல்காரன் சொன்னாரு. மனுஷங்களால கட்டுப்படுத்த முடியாத அசுத்த ஆவிகளையும் பிசாசுகளையும் நரகத்துக்கு இழுத்துட்டு போகணும்னா நரக வாயிலோட தலைமை காவலாளியை எழுப்பியாகணும். அதை எழுப்புறதுக்காக தான் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. பேரற்றவர்கள்ல அவனும் ஒருத்தன். எழுப்புனதுக்கு அப்புறம் யாரை கொண்டு போகணும்னு சொல்லலைன்னா அதுக்கு தண்டனையா எழுப்புனவங்களையே கொண்டு போயிடும். இது வந்துச்சுன்னா ஆவிகளுக்கு அங்க இடம் இல்லை. அவன் வீட்டுல ஏற்கனவே ஒரு ஆவி இருந்திருக்கலாம்.
ஆனா அது கொண்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சுப்புவோட இதயம் கருகி இருந்தா அவனை கொன்னது கண்டிப்பா பிசாசுகளின் அரசனா தான் இருக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்னதுலயே பேரற்றவர்கள்ன்ற வார்த்தை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது யாருன்னு கேட்டேன். சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு புக்கை ஏன் அதுல எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத சுப்புவுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவனோட எண்ணமும் நோக்கமும் தூய்மையா இருந்ததாலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற நல்ல குணத்துக்காகவும் தான் அன்பளிப்பா கொடுத்ததா சொன்னாரு. அந்த புக்கை எப்படி பயன்படுத்தணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலேயே போட்டிருக்கோம். அதனால அவன் ஜாக்கிரதையா கையாளுவான்னு நம்பினதா சொன்னாரு. அந்த பதில் எனக்குள்ள இன்னும் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. அந்த புக்கு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. தான் வர வரைக்கும் தயவு செஞ்சு புதைச்சி வைங்கன்னு மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணாரு. எவிடன்ஸ் அப்படியெல்லாம் புதைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கிட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணுறதுக்கு அந்த புக்கில் ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கிரைம் சீனில் கிடைச்ச ஒரு பொருள், அவ்வளவுதான். ஏனோ தெரியல, அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து அந்த புக்கை நானே டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணேன். அதை வச்சு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. அதில் 2 பேஜ் ஃபுல்லாக எந்த மந்திரத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெளிவாக போட்டிருந்தாங்க. அதில் யாரை வேணாலும் உண்மையை பேச வைக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருந்துச்சு. பின் குறிப்பு மாதிரி சப்போஸ் இது தப்பாக போனாலும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைன்னு போட்டிருந்தது. ஜாக்பாட். என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருந்த 15,000 ரூபாயை எத்தனை தடவை கேட்டாலும் நான் தான் செலவு பண்ணிட்டு மறந்துட்டேன்னு என் பொண்டாட்டி போய் சொல்லிக்கிட்டே இருந்தா. இந்த மந்திரத்தை டெஸ்ட் பண்ண அவளுடைய ஊதாரி தம்பி துபாய்க்கு வேலைக்கு போகணும்னு கேட்டதுக்கு இந்த காசை கொடுத்தேன்னு அவ வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டா. கோபம் வந்தாலும் அவ பண்ண உதவினாலதான் இப்ப அவன் நல்லா இருக்கான். அதனால விட்டுட்டேன். இன்னும் 2-3 தடவை தெரிஞ்சவங்க கிட்ட டெஸ்ட் பண்ண. மந்திரம் வேலை செஞ்சிச்சு. இது வரைக்கும் விசாரிச்ச எல்லாரையும் மறுபடியும் இந்த மந்திரத்தை வச்சு விசாரிச்சேன். எல்லாரும் உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்துச்சு. காஸ் ஆஃப் டெத் கார்டியாக் அரெஸ்ட். எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான 28 வயசு பையன் எதையோ பார்த்து பயந்து வீட்டு பாத்ரூம் ஜன்னல் வழியா தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்கான். வீட்டில் எல்லா கதவும் உள்பக்கமா லாக் பண்ணியிருக்கு. அவன் குடும்பத்தை தவிர வேற யார் கைரேகையும் கிடைக்கல. அவன் உடம்புல எந்த ட்ரக்ஸோ பாய்சனும் கலக்கல. எல்லாத்துக்கும் மேல போஸ்ட்மார்ட்டம்ல எடுத்த போட்டோஸ் சுப்பிரமணியோட இதயம் மட்டும் எரிஞ்சு கருப்பா இருந்துச்சு. இதயம் மட்டும் எப்படி கருகும்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸால ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியல. எல்லா போலீஸும் கொன்னது அவனா இருக்குமா இல்ல இவனா இருக்குமான்னு தேடுவாங்க. கொன்னது பேயா இல்ல பிசாசான இன்வெஸ்டிகேஷன் பண்ணது நான் ஒருத்தனா தான் இருப்பேன். இப்போ பிசாசு தான் கொன்னுச்சுன்னே வச்சுக்கிட்டாலும் இதை நான் எந்த கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ண முடியும்? இந்த கேஸ்ல விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. அது தெரிகிற வரைக்கும் நான் விடுறதா இல்லை. வணக்கம் நேயர்களே. இந்த போலீஸ் மாதிரியே உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதையெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பாதாள உலகின் அரசவை பதில் சொல்லும்.